ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான டாபிக் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கிற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மள நிறைய பேர்த்துக்கு இந்த டூ அப்படிங்கிற வார்த்தையை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல பயங்கரமான கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் டவுட்ஸ் இருக்கும். அதை இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இந்த டூ அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம தமிழில் பெரும்பாலும் வச்சிருக்க அந்த தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா இக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டூ எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல டூக்கு இக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டு அதற்கடுத்து என்ன நவுனோ என்ன வார்த்தை வருதோ அதை கூட சேர்த்துட்டிங்கன்னா அர்த்தம் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், டு ஹிம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, டு ஹிம் அப்படின்னா அவனுக்கு. ஓகே, அவனுக்கு. இந்த ஹிம்முக்கு பதிலாக குமார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுறேன்னா, சரிங்களா? டு குமார், அப்போ குமாருக்கு. ஓகே, குமாருக்கு. அப்போ நீங்கள் ஒன்று நல்லா கவனிக்கணும். இந்த டூக்கு அடுத்து ஏதாவது ஒரு பர்சனை நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அவங்க ரிசீவராக இருக்காங்க. ஏதோ ஒரு பொருளை ரிசீவ் பண்ணுறாங்க. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஒரு பொருளை ஒருத்தங்களுக்கு கொடுக்குறோம், ஒரு செய்தியை ஒருத்தங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா அதை ரிசீவ் பண்ணுறாங்க. அப்போ யாரோ ஒருத்தவங்க ஒரு பொருளை ரிசீவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம ஒன்று அவங்களுக்கு சென்ட் பண்ணுறோம், அவங்களுக்கு கொடுக்குறோம். அதனால தான் டு தட் பர்சன், அவருக்கு அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. நம்ம சும்மாவே அவருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது ஏதோ ஒரு பொருளை கொடுக்கும்போது தான் நம்ம சொல்லுவோம். ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், அந்த பர்டிகுலர் தமிழ் டிரான்ஸ்லேஷனை யூஸ் பண்ணுவோம், ரிசீவர். அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம், ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம யார்கிட்ட கேட்குறோம் எங்கே போகிறீங்க அப்படின்னா அவங்க ஒரு இடம் சொல்லுவாங்க. அப்போது ஒரு இடத்திற்கு போகும் பொழுது, ஒரு டைரக்ஷனுக்கு போகும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டு த ஸ்கூல் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு இடத்தை நோக்கி, இடத்தை நோக்கின்னு சொல்கிறத விட அந்த இடத்திற்கு அப்படிங்கிற மீனிங் சொன்னோம்னா இன்னும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதான் ஃபைனல் டெஸ்டினேஷன். ஃபைனல் டெஸ்டினேஷன் தான் கடைசியான இலக்கு. அந்த இடத்திற்கு அப்படிங்கிற அர்த்தத்தை என்ன பண்ணுதாமா இது கொடுக்குது. பாருங்கள், ஸ்கூல் அப்படின்னா பள்ளி, டூவோட அர்த்தம் இக்கு, அப்படியே போடுறோம் பள்ளிக்கு. ஓகே, அடுத்து பாருங்கள், டு த டெம்பிள், ஏதோ ஒரு டெம்பிளை பர்டிகுலராக சொல்கிறோம். டு த டெம்பிள், கோவிலுக்கு. கோவில், அந்த இக்கை சேர்க்கும் பொழுது கோவிலுக்கு அப்படின்னு வந்துடுது. இப்போ மேக்ஸிமம் இந்த இக்கு இக்கு அப்படிங்கிற மீனிங் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ஒட்டிக்கும். புரியுதுங்களா? எப்போது பின்னாடி வரக்கூடிய இந்த பர்டிகுலர் வார்த்தை ஒரு நவுன் தொடர்புடையதாக இருந்தால் மட்டும். புரியுதுங்களா? இப்போ இது என்ன பண்ணுறோம், ஒரு இடத்த பற்றி நம்ம பேசுகிறோம். டைரக்ஷன், மூவ்மெண்ட், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ் ஆகிறது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பர்பஸ். இந்த பர்பஸை சொல்கிறதுக்கு நல்லா கவனிக்கணுங்க. இந்த பர்பஸை மட்டும் சொல்வதற்கு நாம் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வி, அதாவது வேர்பில் வரக்கூடிய அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரோட ஒன்று யூஸ் பண்ணணும், வேர்ப் ஒன்று. ஓகே, அப்போ எப்படி வரும் அப்படின்னா 2 + V1. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எழுதுறேன் பாருங்களேன். டு மீட். டு மீட் அப்படின்னா, மீட் அப்படின்னா சந்தி. ஓகே, சந்தி. டூ இருக்கிறதுனால சந்திக்க அப்படின்னு வரும், இல்லாட்டி சந்திப்பதற்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சரியான தமிழாக்கம்னா சந்திப்பதற்கு. சந்திக்கன்னு சொன்னாலே போதும், அர்த்தம் வந்துடும். அங்கேயும் பாருங்க இக்குன்னு வருது. அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. இந்த டு மீட் அப்படிங்கிற வார்த்தை என்ன அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா பர்பஸ். ஒரு ஆக்ஷனை நம்ம எதற்காக செய்கிறோம், ஒரு இடத்துக்கு நம்ம எதற்காக போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிளாக சொல்கிறேன். நான் இங்கே வந்தேன், நம்மகிட்ட கேட்குறாங்க இமீடியட்டாக எதற்காக வந்த, அவரை பார்க்க. அதான் நோக்கம், அதான் பர்பஸ். நீ இந்த ஸ்கூலில் எதுக்கு படித்த, நல்ல மார்க் வாங்க, அது பர்பஸ். டு கெட் குட் மார்க்ஸ், டு ஸ்கோர் குட் மார்க்ஸ். புரியுதுங்களா? நீ எதுக்கு அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிற, அதிகமான சம்பளம் பெறுவதற்கு. அதிகமான சம்பளம் பெறுவதற்கு பர்பஸ். ஒரு விஷயத்தை அடைவதற்கு நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஒரு விஷயத்தை அடைவதற்கு. அதைத்தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நோக்கமாக வச்சு நம்ம வேலையை செய்வோம். அந்த பர்பஸுக்காக ஒரு ஆக்ஷனை செய்கிறதுக்கும் இந்த பர்டிகுலர் டூ தான் யூஸ் பண்ணுறோம். டூக்கு அடுத்து V1 யூஸ் பண்ணணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், டு மீட். இப்போ நான் சொல்கிறேன்,
ஐ கேம், நான் வந்தேன். கேட்குறாங்க எதுக்கு வந்த? டு மீட் யூ, உன்னை சந்திக்க வந்தேன். உன்னை சந்திக்க வந்தேன். புரியுதுங்களா? இப்போ டு என்ன ஆயிடுச்சு? அந்த இக்கு அப்படிங்கிற அந்த வார்த்தை கொஞ்சம் அருவி சந்திக்க அப்படின்னு வந்துருச்சு. இல்லாட்டி இன்னும் கரெக்டாக இந்த டிரான்ஸ்லேஷன் படி கொண்டு வந்தால் சந்திப்பதற்கு, சந்திப்பதற்காகன்னு சொன்னாலும் கரெக்டு தான். ஏன்னா பர்பஸை பற்றி தான் அங்கே பேசுகிறோம். புரியுதுங்களா? பர்பஸ் என்ன, அதைத்தான் நம்ம இங்கே என்ன பண்ணணும், நோட் பண்ணணும். அப்போது இந்த பர்டிகுலர் அர்த்தத்தில் தான் என்ன ஆகுதுன்னா இது யூஸ் ஆகுது டு அப்படிங்கிறது. அடுத்து இங்கே எழுதிடுறேன். இது ஒரு ஸ்ட்ரக்சர் வேறு எங்கே வரும் அப்படின்னா, இதெல்லாமே மேக்ஸிமம் வேர்புக்கு அடுத்து, எப்படி மேக்ஸிமம் வேர்புக்கு அடுத்து தான் பிளேஸ் ஆகும். ஒரு இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அட்ஜெக்டிவ்க்கு அடுத்து வரும். இப்போ பாருங்க, he is ready to go. இப்போ பாருங்க, ஒரு அட்ஜெக்டிவ்க்கு அடுத்து டு, அதற்கு அடுத்து V1. ஓகே, போவதற்கு, அந்த வேலையை செய்வதற்கு, இல்லை போக, அவன் போக தயாராக இருக்கிறான். he is ready to go, அவன் போவதற்கு தயாராக இருக்கிறான். புரியுதுங்களா? அப்போது மேக்ஸிமம் இந்த அட்ஜெக்டிவ்க்கு அடுத்து வரும்பொழுது போவதற்குன்னு வரும். சில இடங்களில் அந்த வேலையை செய்வதில் அப்படிங்கிற அர்த்தத்தோடு வரும். எந்த மாதிரி இடத்துலனா, ஐ எம் ஹாப்பி டு see you, ஐ எம் ஹாப்பி டு see you. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உன்னை பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அர்த்தம் வராது. அப்போ அட்ஜெக்டிவ்க்கு அடுத்து இந்த டு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம போடும்பொழுது ஒரு சில இடங்களில் இந்த இக்கு அப்படிங்கிற அர்த்தம் உங்களுக்கு வரல அப்படின்னா அந்த வேலையை செய்வதில் அப்படிங்கிற அர்த்தத்தை நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? பாருங்க, ஐ ஆம் ஹாப்பி டு see you. இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறேன். ஐ ஆம் ஹாப்பி டு see you. இந்த டு see அப்படிங்கிற வார்த்தையை பார்க்க, உன்னை பார்க்க மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொன்னால் அர்த்தம் வரலையே தமிழில் மீனிங் கம்ப்ளீட் ஆகலை பாருங்கள். அதுவே உன்னை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மீனிங் வருது. புரியுதுங்களா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த அட்ஜெக்டிவ் கூட மட்டும் இந்த டு அப்படிங்கிற வார்த்தை வந்தால் அந்த வேலையை செய்வதில், எப்படி அந்த வேலையை செய்யறதுல எனக்கு இந்த விஷயம் கிடைக்குது பாருங்க, டு see, உன்னை பார்ப்பதில் மகிழ்கிறேன். அப்போது என்ன ஆகுதுன்னா அட்ஜெக்டிவ் அடுத்து வரும் பொழுது அது ரெண்டு விதமான அர்த்தங்களை கொடுக்குது. அப்போ இந்த ரெண்டு விதமான பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், அட்ஜெக்டிவ் அடுத்து வரும்பொழுது நீங்கள் மீனிங்கை தேடணும். இல்லாட்டி மீனிங் கிடைக்காது. என்ன டூனா மேக்ஸிமம் இக்குன்னு வருமே, இங்கே வரலையே அப்படின்னா வராது. ஏன்னா இந்த டிரான்ஸ்லேஷன் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதுங்களா நண்பர்களே? அடுத்து ஒரு சில முக்கியமான வேர்பு கூட பார்த்தீங்கன்னா இந்த டூ ஃபிக்ஸ்டாக வரும், அதை உங்களால் பிரிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இந்த want to இதற்கு அடுத்தும் V1 தான் வரணும். ஓகே, want to, இந்த used to நீங்கிறது, ஓகே, அப்புறம் need to, இந்த மாதிரி ஒரு சில இந்த ஃபிக்ஸ்டு வேர்ப் இருக்குது. apologize to, subscribe to, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு வேர்பு. இது கூட டூ வந்து சேர்ந்தே தான் வரும், பிரிக்க முடியாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி இடத்துல டூ என்ன பண்ணிடாதீங்க, பிரிச்சிட வேண்டாம். ஐ வாண்ட் டு கோ, ஐ வாண்ட் டு கோ, இந்த இடத்துல டூங்கிறது சேர்ந்து வரணும். ஆனால் பின்னாடி இதுக்கு பதிலாக கோன்னு போட்டாலும் வாண்ட் டு கோனா போவதற்கு விரும்புகிறேன், போக விரும்புகிறேன். எப்படி இருந்தாலும் அந்த டிரான்ஸ்லேஷன் வந்துடும். அப்படி வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இந்த வாண்ட் வந்து இல்லாமல் அந்த மீனிங் வந்துடும்டா, வேறு வார்த்தையை போடலான்னு சொல்லி போட்டுறாதீங்க. வாண்ட் டு அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு, அப்படியே போட்டு பழகிக்கோங்க. ஐ வாண்ட் டு கோ, ஐ வாண்ட் டு டாக் வித் தெம், அவங்களுடன் பேச விருப்பப்படுகிறேன், அங்கு போக விருப்பப்படுகிறேன், விரும்புகிறேன், போவதற்கு விரும்புகிறேன். ரெண்டு டிரான்ஸ்லேஷனும் இங்கே ஒர்க் அவுட் ஆகும். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி இடங்களை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டூ அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நிறைய பேர்த்துக்கு டூ அப்படிங்கிற வார்த்தைக்கும் ஃபார் அப்படிங்கிற வார்த்தைக்கும் தான் கன்ஃபியூஷன்ஸ் எக்கச்சக்கமாக வரும். இந்த கிளாஸில் டூவை நல்லா கவனிங்க. அடுத்த கிளாஸில் ஃபார் சொல்லிக் கொடுக்குறேன். ஃபார் சொல்லிக் கொடுக்கும்பொழுது ஃபாரோட எண்டிங்கில் டூக்கும் ஃபாருக்கும் என்ன ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ், அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த டூ அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது, ஒரு ரிசீவராக இருக்கிறாரு, ஒரு பொருளை வாங்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ ஒரு பொருளை ஒருத்தருக்கு கொடுக்கும் பொழுது, ஒரு நபருக்கு, அடுத்து ஒரு இடத்திற்கு நாம் செல்லும் பொழுது, யாரோ ஒருத்தங்க ஒரு இடத்திற்கு போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்திற்கு அப்படிங்கிற அர்த்தத்துலையும், ஒரு வேலையை செய்ய பர்பஸ், ஒரு வேலையை செய்வதற்கு நம்ம என்ன பண்ணுறோம், டூ அப்படிங்கிற வார்த்தை போட்டு தான் அந்த ஸ்ட்ரக்சர் எழுதுகிறோம். அடுத்து அட்ஜெக்டிவ்க்கு அடுத்து
ஒரு விஷயத்தை பண்ணுறதுல நமக்கு ஒரு ஆனந்தம் வருது, இல்லாட்டி நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு ஒரு ஏதாவது அப்ஜெக்டிவில் என்னென்ன மீனிங் வருமோ அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோம், டூவை யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா நண்பர்களே? அப்போது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டுக்குள்ளே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டூவில் நீங்கள் தப்பே பண்ண மாட்டீங்க. டூக்கு அடுத்து போடக்கூடாத வார்த்தை தவிர்த்துருங்க. இது எல்லாமே டூக்கு அடுத்து என்ன பண்ணக்கூடாதுன்னா ஐஎன்ஜி ஃபார்ம் போடாதீங்க. ஓகே, டூக்கு அடுத்து என்ன பண்ணக்கூடாது, டூக்கு அடுத்து ஐஎன்ஜி ஃபார்ம் போடாதீங்க. வரவே வராது. 99% எங்கேயாவது தான் ரேராக வரும். அதனால் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ரெண்டாவது, டூக்கு அடுத்து V2 V3 எல்லாம் வரவே கூடாது. புரியுதுங்களா? V2 V3 வரவே தலையில் நின்று 7 பிடிச்சாலும் V2 V3 வராது. டூக்கு அடுத்து அந்த ஃபார்மெட்டே கிடையாது, தப்பு. அப்போ இது நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஒரு சில டூ வெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரே கிடையாது. டூ கோ தான். புரியுதுங்களா? டூ சான்னு சொல்லுவாங்க, டூ ரிசீவ்டுன்னு சொல்லுவாங்க, டூ ரிசீவ், டு சி, அவ்வளோதான். வேறு ஃபார்மெட்டே கிடையாது. புரியுதுங்களா நண்பர்களே? அப்போ இதுதான் பேசிக்காக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய டூவோட ரூல்ஸ். டூவோட ரூல்ஸுங்கிறத விட தமிழ் அர்த்தம் என்னதான் இவ்வளோ ரிசீவரு பர்பஸ் எல்லாம் சொன்னாலும் ஒரே அர்த்தத்தில் தான் வருது. இக்கு 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 இக்கு, அவ்வளோதான். புரியுதுங்களா? ரைட். இப்போ இதை வச்சு என்ன பண்ணலான்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். பார்க்கும்போது இன்னும் ஒரு பெட்டர் ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாருங்கள். அனிதா அவளுடைய கிராமத்திற்கு போனாள். ஓகே, அனிதா அவளுடைய கிராமத்திற்கு போனாள். இங்கே ஒரு லொக்கேஷனை பற்றி பேசுகிறோம். எப்படி, ஒரு இடத்திற்கு போனால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த சவுண்ட் வந்துருச்சு. அந்த இடத்திற்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அனிதா அவளுடைய கிராமத்திற்கு போனாள். அப்போது எந்த இடம் இருக்கோ அந்த இடத்த மட்டும் என்ன பண்ணுங்கன்னா விட்டுட்டு மீதி இருக்கிற வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முழு வாக்கியம் கிடைக்கும். அவள் போனாள். இது சிம்பிளாக இருக்குது பாருங்கள். அவள் போனாள். போனாள் அப்படிங்கிற வார்த்தை என்ன டென்ஸை குறிக்குது, போனாள். அப்போ அந்த ஆல்ரெடி அந்த வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பாஸ்ட் டென்ஸு. பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா அது V2ல் சொல்லணும், வேர்போட செகண்ட் ஃபார்மில் சொல்லணும். சரிங்களா? போனாள், அனிதா போனாள். ஓகே, அனிதா வெண்ட், அவ்வளோதான். அனிதா வெண்ட். அனிதாலாம் சொல்லக்கூடாது, தப்பு. ஏன் அப்படின்னா அனிதானிங்கிறது ஒரு ப்ராப்பர் நவுன், சரியான பெயர் சொல். புரியுதுங்களா? அது வந்து ஒரு பொதுவான பெயர் சொல் கிடையாது, தனித்த பெயர் சொல். இப்படி பெயரை கொண்டு வரக்கூடிய எந்த நவுனுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஆர்டிக்கிளும் யூஸ் பண்ணக்கூடாது, போட்டால் தப்பு. புரியுதுங்களா? ரைட். அனிதா வெண்ட் எங்கே, அவளுடைய கிராமத்திற்கு, டு ஹர் வில்லேஜ். அவ்வளோதான். எப்படி, ஹர் வில்லேஜ் டு ஹர் வில்லேஜ். ஹர் வில்லேஜ்னா அவளுடைய கிராமம், அவளுடைய கிராமத்திற்கு அனிதா சென்றாள். புரியுதுங்களா? அப்போ ஒரு இடத்திற்கு அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷனை பற்றி அங்கே பேசுகிறோம். அடுத்து பாருங்கள். இந்த கடிதத்தை அவருக்கு அனுப்பு. கடைசி வார்த்தை என்ன இருக்குது, அனுப்பு அப்படின்னு இருக்குது. அப்படின்னு என்ன, ஒரு வேலையை செய்யன்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு கட்டளை வாக்கியம், இம்பரேட்டிவ் சென்டென்ஸு கீழே வரக்கூடியது. கடைசி வார்த்தை என்ன இருக்குது, அனுப்பு. அப்போ ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம அது ரொம்ப ஆர்டராக வேண்டாம், சிம்பிளாக சொல்லலாம். சரிங்களா? இந்த கடிதத்தை அவருக்கு அனுப்பு. இவருக்கு, அந்த நபருக்கு, அதான் இந்த இக்கு நீங்கள் சவுண்டு வருது பாருங்கள், அந்த நபருக்கு அனுப்பு. பாருங்க, ப்ளீஸ் சென்ட் திஸ் லெட்டர். ஓகே, கடிதத்தை அனுப்பு. ப்ளீஸ் சென்ட் திஸ் லெட்டர். யாருக்கு, அவருக்கு, டு ஹிம். ஓகே, அவருக்கு, அவர் த ரிசீவர், அந்த பொருளை பெறக்கூடியவர். டு ஹிம், அந்த நபருக்கு. ஓகே, ப்ளீஸ் சென்ட் திஸ் லெட்டர் டு ஹிம். ப்ளீஸ் சென்ட் திஸ் லெட்டர் டு ஹிம். புரியுதுங்களா? அந்த நம்ம முன்னாடி படித்த அந்த ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த ஒவ்வொரு ரூலுக்குமே கரெக்டாக செட் ஆகுது. நம்ம ரூல் அப்படிங்கிறதே மறந்துட்டாலும் அந்த தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே வருது. அவருக்கு, இக்கு வந்துருச்சு பாருங்க. எங்கிட்ட வா. நல்லா கவனிக்கணுங்க. எங்கிட்ட வா அப்படின்னா இந்த இடத்துல நாம் யார் கிடையாது, ஒரு நபர் கிடையாது, நாம் ஒரு லொக்கேஷன். இங்கே நபர் வந்து லொக்கேஷனாக மாறிடுறாரு. நான் இருக்கிற இடத்துக்கு வான்னு அர்த்தம். எங்கிட்ட வா அப்படின்னா நான் இருக்கிற இடத்துக்கு வா அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ அந்த இடத்திற்கு அப்படின்னா அர்த்தமே அங்கே இருக்குது. ஒரு சிலர் யோசிப்பாங்க, எங்கிட்ட வா. அப்போ எங்கிட்ட வானா கிட்ட வா, இங்கே இக்குங்கிற சவுண்டே வரலையே, தப்பு. அப்படி நீங்கள் யோசிக்கக்கூடாது.
என்கிட்ட வா அப்படின்னா நான் இருக்கிற இடத்திற்கு வா, இடத்திற்கு வா. பாருங்க, என்கிட்ட வா அப்படின்னா கம் டு மீ, அவ்வளோதான், கம் டு மீ. இதை தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணோம் அப்படின்னா எங்கிட்ட வா அப்படின்னு அர்த்தம். இல்லாட்டி என் இடத்திற்கு வா, என் இடத்திற்கு வா, அங்கே வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி தான் இது தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகும். கம் டு மீ, புரியுதுங்களா? சென்ட் திஸ் டு மீ, சென்ட் திஸ் டு மீ அப்படின்னு ஒரு பொருள் அனுப்புறதுனால எனக்கு மீனிங் வந்துடும். இங்கே ஒரு செயலை நம்மளை நோக்கி செய்ய சொல்கிறோம், அதாவது வர சொல்கிறோம். அப்போ வர்றாங்கன்னா என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தவங்க வர்றாங்கன்னா ஒரு இடத்திற்கு தான் வர முடியும், புரியுதுங்களா? அப்போது அவங்களே ட்ராவல் தான் பண்ணுறாங்க. ட்ராவல் எங்கே பண்ணுவாங்க? ஒரு லொக்கேஷன் தான் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக எங்கள் லொக்கேஷனை மாறிடுறோம். நாம் மனுஷங்களால் லொக்கேஷனை மாறிடுறோம், புரியுதுங்களா? அவள் என் வீட்டிற்கு வருவாள், என் வீட்டிற்கு. ஓகே, பாருங்க, she will come, ஓகே, என் வீட்டிற்கு, to my house, அவ்வளோதான். she will come to my house, she will come to my house. அவள் வருவாள் எங்க? எனது வீட்டிற்கு. வேர், அதான் எங்க அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் வருது. வேர், எங்க? டு மை ஹவுஸ், என்னுடைய வீட்டிற்கு. she will come to my house, she will come to my house, ரைட்? அடுத்து பாருங்க, இப்போலாம் பர்பஸ், நோக்கம். நோக்கத்திற்காக நாம் ஒரு சில வார்த்தைகளை வச்சுருப்போம்ல, எல்லா சென்டென்ஸ்லையும் நோக்கத்து இல்லாமல் பேச முடியாது. அந்த பர்பஸை சொல்கிறதுக்கும் நமக்கு டூ யூஸ் ஆகுது. பாருங்க, நான் ஆங்கிலம் படிக்க இங்கு வந்திருக்கிறேன். அதாவது நான் இங்கே வந்திருக்கேன், எதுக்கு? என்ன நோக்கம்? ஆங்கிலம் படிக்க, ஆங்கிலம் படிக்க, படிப்பதற்கு, அதுதான் என்னோட நோக்கம், பர்பஸ். பாருங்க, நான் இங்கு வந்திருக்கிறேன், அதை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணிடணும்? இந்த நோக்கத்தை பற்றி பேசக்கூடிய வார்த்தைகளை விட்டுட்டு மீதி இருக்கிற எழுதிட்டு அதற்கடுத்து தான் பர்பஸை நம்ம பின்னாடி ஆட் பண்ணணும். அதான் ஸ்ட்ரக்சர். ஒரு முழு அர்த்தத்தை சொல்லக்கூடிய சென்டென்ஸை போட்டுட்டு அதற்கடுத்து என்ன பண்ணணும்? பர்பஸை போட்டிங்கன்னா மீனிங் கரெக்டாக வரும். ஓகே, பாருங்கள், நான் ஆங்கிலம் படிக்க இங்கே வந்திருக்கிறேன். ஐ ஹாவ் கம். ஓகே, ஐ ஹாவ் கம், நான் வந்திருக்கிறேன். எங்கே? ஹியர், இங்கு. எதற்கு? டு லேர்ன் இங்கிலீஷ், டு லேர்ன் இங்கிலீஷ். டு லேர்ன், படிப்பதற்கு, கற்பதற்கு, கற்க, படிக்க, எல்லாமே அந்த டூ கூட வந்துடும். I have come here to learn English. I have come here to learn English. ஓகே, பணம் சம்பாதிக்க அவன் கடினமாக உழைக்கிறான். பணம் சம்பாதிக்க, நோக்கம் என்ன? பணம் சம்பாதிக்கிறது. ஓகே, அவன் கடினமாக உழைக்கிறான் அப்படின்னா அவர் ரெகுலர் அந்த வேலையை செய்கிறாருன்னு அர்த்தம். அப்போ he works hard, he works hard. எதற்கு? to earn money. நான் ஒரு கமெண்ட்டில் பார்த்தேன், நம்மளோட காமெண்ட்டில் என்னென்னா, ஏர்னுக்கு அடுத்து த அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருந்தாங்க. நேம் எனக்கு தெரியல, மறந்துட்டேன். ஏர்னுக்கு அடுத்து த மணின்னு போட்டிருந்தீங்க. அப்படி போடக்கூடாது, தப்பு. ஏன்னா மணிங்கிறது அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி எந்த ஆர்டிக்கிளும் வராது. அப்போ த அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? போடக்கூடாது. இதுக்கப்புறம் என்ன பண்ணாதீங்க, அந்த மாதிரி நீங்கள் தப்பே பண்ணக்கூடாது எங்கேயும், ரைட்? ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட், பயங்கரமாக உழைக்கிறான். எதுக்கு? என்ன பர்பஸ்? டு ஏர்ன் மணி, பணம் சம்பாதிக்க, பணம் சம்பாதிப்பதற்கு. புரியுதுங்களா? அவர்கள் திட்டத்தை பற்றி கலந்து பேச சந்தித்தார்கள். ஓகே, அவர்கள் சந்தித்தார்கள், இதுதான் சென்டென்ஸ். அவங்க மீட் பண்ணாங்க. எதுக்கு? என்ன பர்பஸ்? எதுக்குடா வந்தாங்க? திட்டத்தை பற்றி கலந்து பேச, அதற்காக தான் வந்திருக்காங்க. ஓகே, பாருங்க, they met to discuss the plan. discuss about the plan சொல்லக்கூடாது. டிஸ்கஸ்னாலே ஒரு விஷயத்தை பற்றி தான். இப்போ டிஸ்கஸ் வந்து அபவுட் வரக்கூடாது. பாருங்க, they met to discuss the plan. they met, சந்தித்தார்கள். எதுக்கடா செஞ்சாங்க? to discuss, கலந்து பேச, விவாதிக்க. the plan, திட்டத்தை பற்றி விவாதிக்க, திட்டத்தை பற்றி கலந்து பேச சந்தித்தார்கள். ஒரு ஆக்ஷனை செய்கிறாங்க. அந்த ஆக்ஷன் எதுக்கு செய்கிறாங்க? ஏதோ ஒரு விஷயத்துக்காக, ஏதோ ஒரு நோக்கத்திற்காக செய்கிறாங்க. அந்த நோக்கத்தை சொல்வதற்கு தான் நம்ம 2+V1 யூஸ் பண்ணுறோம். புரிஞ்சுங்களா? ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் புரிஞ்சுது இல்லைங்க? ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸில் வேறு எந்த இடத்துல இந்த 2 யூஸ் ஆகுதுங்கிறதையும் பார்த்துருவோம்.
இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இது எல்லாமே அட்ஜெக்டிவ்க்கு அடுத்து டூ வரும், அப்புறம் வேர்புக்கு அடுத்து டூ வரும். சரிங்களா? பார்க்கலாம். வேகமாக கற்க அவன் ஆவலுடன் இருந்தான். சரி, இதுவும் பர்பஸ் தான். சரிங்களா? அவன் ஆவலுடன் இருந்தான். எதற்கு? வேகமாக கற்க. ஏதோ ஒன்று சீக்கிரமாக லேர்ன் பண்ணிக்க. சரிங்களா? அவன் ஆவலுடன் இருந்தான். இது என்ன சொல்லுது? ஒருத்தரோட நிலைமையை சொல்லுது. அந்த ஸ்டேட்டஸில் அவர் இருந்தார். ஓகே, இருந்தான். அப்போது he was eager, அவ்வளோதான். he was eager, வேகமாக கற்க, to learn fast. ஓகே, he was eager to learn fast. he was eager to learn fast. இந்த வேலையை செய்வதற்கு அவன் ஆவலாக இருந்தான். ஓகே, கேள்வி கேட்பதற்கு அவர்கள் பயப்படுகிறார்கள். எப்படி? இதுவும் பார்த்தீங்கன்னா மனநிலைமை தான். கேள்வி கேட்கறதுக்கு அவங்க பயப்படுறாங்க. புரியுதுங்களா? அப்போ ஏதோ வேலையை செய்வதற்கு அப்படிங்கிற அர்த்தம் வந்துருச்சு பாருங்க. அவங்க பயப்படுறாங்க பாருங்க. they are afraid, அவ்வளோதான். அவர்கள் பயப்படுகிறார்கள். they are afraid. எப்படி? அவங்க பயப்படுறாங்க அப்படின்னா they are afraid. பயப்படலை அப்படின்னா they are not afraid. அவங்க இப்போ பயப்படலைங்க. they are not afraid. அவங்க பயந்தாங்க. they were afraid. அப்படியே டென்ஸை மாற்ற மீனிங் வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? they are afraid எதற்கு? கேள்வி கேட்பதற்கு. to ask, டவுட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, டவுட்ஸும் கரெக்டு தான். இல்லாட்டி கொஷின்ஸ்னு சொன்னாலும் கரெக்டு தான். டவுட்ஸும் கரெக்டு, கொஷின்ஸும் கரெக்டு. ஓகே, கொஷின்ஸ் போட்டால் இன்னும் கரெக்ட். ஏன்னா கேள்வி அப்படிங்கிறது இருக்குல்ல. டு ஆஸ்க் கொஷின்ஸ். ஏன்னா டவுட்டுன்னு சொன்னோம்னா சந்தேகம் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். கேள்வினா கொஷின்ஸ். கரெக்டாக மீனிங் மேட்ச் ஆகும். தே ஆர் அஃப்ரைட் டு ஆஸ்க் கொஷின்ஸ். தே ஆர் அஃப்ரைட். பயந்தாங்க. எதற்கு பயந்தாங்க? என்ன ரீசன்? இங்கே காரணத்திற்காக நம்ம பேசுகிறோம். காரணத்தை சொல்ல. புரியுதுங்களா? பர்பஸ் இல்லை, நோக்கம் இல்லை, காரணம். என்ன காரணம்? தே ஆர் அஃப்ரைட் டு ஆஸ்க் கொஷின்ஸ். கேள்வி கேட்பதற்கு அந்த காரணத்திற்காக என்ன பண்ணுறாங்க? அவங்க பயப்படுறாங்க. புரியுதுங்களா நண்பர்களே? ரொம்ப ரொம்ப ஈஸி. அச்செய்தியை கேட்டு நாங்கள் வியப்படைந்தோம். நல்லா கவனிக்கணும். கேட்கறதற்கு வியப்படையில, கேட்டு. சில இடங்களில் நான் என்ன சொன்னேன்? அட்ஜெக்டிவ் கூட நாம் இந்த பர்டிகுலர் வார்த்தை யூஸ் பண்ணும் பொழுது அந்த விஷயத்தை செய்யறதுனால இல்லாட்டி செஞ்சதில்ல அப்படிங்கிறவர் மீனிங் கொஞ்சம் மாறும்னு சொன்னல, அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அச்செய்தியை கேட்டு நாங்கள் வியப்படைந்தோம். நாங்கள் வியப்படைந்தோம் அப்படின்னா we were surprised. ஓகே, இது நம்மளுடைய மனநிலைமை, நம்மளோட ஸ்டேட்டஸ். ஓகே, we were surprised பாருங்க to hear the news. ஓகே, we were surprised to hear the news. நாங்கள் வியப்படைந்தோம். என்ன காரணத்திற்காக? ரீசன் என்ன? அப்போது நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். இந்த அட்ஜெக்டிவ் கூட பேசும் பொழுது சில சமயங்களில் நாம் ரீசனை என்ன பண்ணுவோம்? சொல்கிறோம். புரியுதுங்களா? ரீசனை சொல்கிறோம். மேக்ஸிமம் இந்த அட்ஜெக்டிவ் கூட வரும்பொழுதெல்லாம் ரீசனுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அவன் போக தயாரானான். அவன் தயாரானான். எதற்கு? என்ன ரீசனு? என்ன ரீசன்? டு கோ, போகிறதுக்கு. ஓகே, நாங்கள் வியப்படைந்தோம். நாங்கள் சர்ப்ரைஸ் ஆகிட்டோம். என்ன காரணத்திற்காக? டு ஹியர் த நியூஸ். அந்த நியூஸை கேட்டு நாங்கள் வியப்படைந்தோம். புரியுதுங்களா? ரைட். நான் உன்னிடம் பேச வேண்டும். நான் உன்னிடம் பேச வேண்டும். இங்கே நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. இங்கே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரு ஃபிக்ஸ்டு ஃப்ரேசஸ். அந்த ஃபிக்ஸ்டு ஃப்ரேசஸை தவிர்க்க முடியாது. ஓகே, நான் உன்னிடம் பேச வேண்டும். நல்லா கவனிக்கணுங்க. இது ரொம்ப எசென்ஷியல் அப்படிங்கிற மீனிங் எடுத்துக்கலாம். அப்போது ஐ நீட் டு டாக். ஓகே, உன்னிடம் பேச வேண்டும். ஐ நீட் டு டாக் வித் யூ. உன்னிடம் பேச வேண்டும். டு யூ போட்டாலும் கரெக்டு தான், வித் யூ போட்டாலும் கரெக்டு தான். ஐ நீட் டு டாக் வித் யூ. ஐ நீட் டு டாக் டு யூ. இந்த நீட் டு அப்படிங்கிறது பிரிக்க முடியாத வார்த்தை. ஓகே, பிரிக்க முடியாத வார்த்தை. புரியுதுங்களா? அப்போ நீட் டுங்கிறது சேர்ந்து தான் வரணும். ஓகே, ரைட். அவள் எனக்கு உதவி செய்ய முயற்சித்தாள். உதவி செய்ய முயற்சித்தாள். இதையும் பிரிக்க முடியாது. எப்படி வரும் அப்படின்னா she tried to help me. ஓகே, பிரிக்க முடியாத ஸ்ட்ரக்சர். ஓகே, வேர்பு அதற்கடுத்து டு, அதற்கடுத்து V1. வேர்புக்கு அடுத்து வரக்கூடிய டு.
she tried to help me. அவள் எனக்கு உதவி செய்ய முயற்சித்தாள். எப்படி? இந்த வேலையை செய்ய. இங்கேயும் சேர்ந்து வருது. சேர்த்திங்கன்னா மீனிங் வந்துடும். புரியுதுங்களா? படிப்பில் சேர, ஏதோ ஒரு கோர்ஸில் சேர மாணவர்கள் முடிவெடுப்பார்கள். இதெல்லாம் ஃபிக்ஸ்டு டேர்ம்ஸ். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் will decide to. டிசைடுங்கிறது ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ். அது நீங்கள் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. எங்கேயுமே டிசைட் வந்துச்சுன்னா அந்த டூ அப்படிங்கிற ஃப்ரேஸ் சேர்ந்து தான் வரணும். புரியுதுங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் வில் டிசைட் டு join the course. Students will decide to join the course. அந்த படிப்பில், அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? முடிவெடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் முடிவெடுப்பாங்க. என்ன காரணத்திற்காக? எதற்காக? டு ஜாயின் த கோர்ஸ், அந்த படிப்பில் சேருவதற்காக. ரீசனை சொல்லியாச்சு. புரியுதுங்களா நண்பர்களே? அப்போ அட்ஜெக்டிவ் கூடயும் இல்லாட்டி அதற்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு மெயின் வெர்பு வந்துச்சுன்னா என்ன காரணத்திற்காக அப்படிங்கிற அந்த பர்பஸ் சொல்கிறக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இவ்வளோதான் டூவோட வேலையே. புரியுதுங்களா? ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா டூ வந்து மெயின் வேர்போட சேர்ந்தே தான் வரும். நிறைய இடங்கள் அதெல்லாம் ஃப்ரேசல் வேர்பு. அப்போ ஒரு சில ஃப்ரேசல் வேர்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனித்த அர்த்தம் இருக்கும். அந்த ஃப்ரேசல் வேர்பில் வரக்கூடிய டூவை அதற்கடுத்து வரக்கூடிய வார்த்தையை போட்டு என்ன பண்ணிடாதீங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆக மொத்தம் இன்றைக்கி நான் என்னென்ன ரீசன்ஸ்க்கெல்லாம் இந்த பர்டிகுலர் டூ யூஸ் ஆகும்னு சொன்னோம், அதெல்லாமே நல்லா என்ன பண்ணுங்கள், மைண்டில் வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. அந்த தமிழ் அர்த்தத்தில் என்ன பண்ணுங்கள், அதை யோசிக்க ஆரம்பிங்க. குறிப்பாக அட்ஜெக்டிவோடு சேர்ந்து வரும்பொழுது கொஞ்சம் மீனிங் மாறத்தான் செய்யும். அதனால் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். சரிங்களா? ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களை வந்து சேரும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஹோம்ஒர்க் யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்து நான் உங்களை அதை ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த பர்டிகுலர் விஷயத்தை உங்களை செய்ய வைக்கிறது மூலமாக திரும்ப உங்களை நான் பள்ளி பருவத்துக்கு தூக்கிட்டு போகிறேன். உங்களை டைம் ட்ராவல் பண்ண வைக்கிறேன். அது ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்குன்னு ஒரு டீச்சர் நான் இருக்கேன். அந்த ஃபீல் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நான் கொடுக்குற அந்த ஹோம்ஒர்க்லாம் எப்பப்பெல்லாம் பண்ணி நீங்கள் போட்டுட்டே இருக்கீங்களோ, உங்களோட ஒரு பர்சனல் டீச்சர், ஐயோ டேவிட் என்னோட டீச்சர், டேவிட்டோட ஸ்டூடெண்ட் நான், டேவிட் என்னோட டீச்சர் அப்படிங்கிற அந்த ஒரு பர்சனல் அந்த ஒரு பாண்டு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறதுங்க, அந்த ஆசிரியர் மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பந்தம் இருக்குல்ல, அது அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். புரியுதுங்களா நண்பர்களே? அதனால் தயவு செய்து ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, என்னுடைய மாணவர்களாக நீங்கள் இப்போ நம்மள ஒரே கிளாஸில் உட்காந்துருக்கோம், நான் முன்னாடி இருந்து டீச் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி இமேஜின் பண்ணுங்கள். அப்போ நான் உங்கள் முன்னாடி நின்று டீச் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுவீங்களா? அதே சீரியஸ்னஸோட இப்போ என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு வீடியோ முடியும் பொழுதும் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். பண்ணுனா தான் உங்களுக்கு அதனால் பெனிஃபிட். அதனால தான் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது டீச்சர்ஸ் எல்லாம் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க. சரிங்களா? ரைட், ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் இதோட ஆன்சர்ஸ் வாட்ஸ்அப் சேனல் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ரைட், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.